கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் ஐஸ்வர்யா போயிட்டு சூர்யா கிட்ட பேசுறாங்க. நான் தப்பு பண்ணனா என்ன தண்டனை வேணும்னாலும் நீங்க எனக்கு கொடுங்க, மகாவுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, மகா இப்ப வரைக்குமே இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா. ஆனா நீ எண்ணி பாரு, நீ இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருக்கன்றத உனக்கே புரியும். இந்த குடும்பத்துக்காக இப்ப வரைக்கும் நீ எதுவுமே செஞ்சது கிடையாது, அது எனக்கு புரியுது. இத்தனை நாளா நான் முட்டாள்தனமா இருந்துட்டேன், ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக மகாவே நீங்க பழி வாங்கிடாதீங்க. மகா ரொம்பவே நல்லவ, அதை நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீ அதை சொல்லாத, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தெரியுமா? இங்க சும்மா தேவையில்லாம டிராமா பண்ணிட்டு நீ இருக்காதன்னு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் அக்கா கிட்ட மகா சண்டை போடுறாங்க. அக்கா நீ வாக்கா, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுக்கறதே இல்லையா? நீங்க ரொம்ப தான் ஓவரா போறீங்கன்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே கோவமா சூர்யாவை திட்டிட்டு அங்கிருந்து ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறாங்க. எனக்காக உன் புருஷன்கிட்ட கூட பகிச்சுக்கிறிய மகான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம மகாவை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. இதை பார்த்ததும் சித்ராதேவி இவன் நல்லவனா மாறிட்டாளான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.